ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? எங்கள் ஊரில் சரியான வெயிலுங்க. இந்த வெயிலுக்கு ஜில்லுன்னு ஒரு ஜூஸ் குடித்தா நல்லாயிருக்கும்னு நினச்சேன். அதான் இருக்கே நம்ம பேஷன் ஃப்ரூட்டு. அதுலேருந்து ஒரு பழத்தை பறித்து ஜூஸ் போடலான்னு நினச்சேன். பழுத்ததாக பார்த்து ஒரு பழத்தை பறிச்சாச்சு. சரி, ஜூஸ் போடலாமா? நான் இன்றைக்கி பேஷன் ஃப்ரூட் ஜூஸ் போடுறதுக்கு சப்ஜா விதை எடுத்திருக்கேன். இந்த சப்ஜா விதை நிறைய நன்மைகள் சேர்ந்தது. இதில் கால்சியம் சத்து, மெக்னீசியம் சத்து நிறைய இருக்குது. இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம ஊற வைக்கலாம். தண்ணி ஊற்றுற உடனே அது ஊறி நல்லா சாஃப்டாக தொடங்கும். இது நம்ம உடம்புல உள்ள கெட்ட கொழுப்பை கரைச்சி நம்ம உடல் எடையை குறைக்க உதவுது. அது மட்டும் இல்லை, நம்ம ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை கூட இது குறைக்க உதவுதுங்க. சரி, இது நல்லா ஊறட்டும். நம்ம அதுக்குள்ளே பேஷன் ஃப்ரூட்டை ஜூஸ் போட்டுடலாம். பேஷன் ஃப்ரூட்டை கழுகி எடுத்தாச்சு. கவனமாக வெட்டணும். இது தோடு ரொம்ப கட்டியாக இருக்கும். வெட்டி பார்த்தோம்னா அதுக்குள்ளாடி நல்லா ஆரஞ்சு கலரில் விதை இருக்கும். இந்த கலரை பார்க்கவே சூப்பராக இருக்குங்க. நாங்கள் குழந்தைங்களுக்கு கடையிலேருந்து பாட்டில் ஜூஸ்லாம் வாங்கி கொடுக்குறதில்ல. அவங்களுக்கு வீட்டிலையே ஹெல்த்தியான ஜூஸ் போட்டு கொடுக்கணுன்னு தான் இந்த பேஷன் ஃப்ரூட் செடியை வளர்த்துறோம். இந்த பழத்தில் உள்ள விதையெல்லாம் எடுத்து மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். அப்புறமா இது கூட நமக்கு தேவையான அளவு சீனி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 3 ஸ்பூன் சீனி சேர்த்துருக்கேன். அப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்தாச்சு. அப்புறமா இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து கலக்கிக்கலாம். நம்ம ஊற வச்ச சப்ஜா விதை நல்லா ஊறி சாஃப்ட் ஆகிடுச்சு. இனிமேல் நம்ம இதை ஜூஸ் கூட சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சிருந்த ஜூஸை சேர்த்துக்கலாம். இந்த கலரை பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல. இதில் எந்த விதமான கலர் பொடியும் சேர்க்கவே இல்லை. இயற்கையான கலர் தான் இது. ஜூஸை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அப்புறமா நான் இதில் ஒரு 3 துண்டு ஐஸ் கட்டி சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு பீஸ் லெமன் கட் பண்ணி வச்சுருக்கேன். யாருக்கெல்லாம் பேஷன் ஃப்ரூட் ஜூஸ் பிடிக்கும்னு சொல்லுங்கள். அது கூட சப்ஜா விதை சேர்த்து குடிக்கிறது யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்கள். ஓகே, பாய், தேங்க்யூ. நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.